வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிங்கி ரோஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேஸ்க்கு நல்ல லுக்கு கொடுக்கக்கூடிய, நல்ல ஸ்கின் வந்து நல்ல கிளாஸியாக இருக்கக்கூடிய, நல்ல கலர் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெல் பார்க்க போகிறோம். நம்ம இது இப்போ எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃப்ளக்ஸீடு, ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்டு, சாதாரண நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்கும். சும்மா கம்மியான ரேட்டு தான் இது. நீங்கள் இதை வாங்கி ஒரு 2-3 ஸ்பூன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளர் வரைக்கும் கிடைக்கும். அதை வந்து இது வந்து ஜெல் மாதிரிக்கே இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இது நம்ம அதே ஜெல்லை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஃப்ளக்ஸீடை வச்சு நம்ம இப்போ ஒரு ஹேர் பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இது நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு கைக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் நல்லா இது பாருங்கள், நல்லா கலர் கொடுக்கும். இது நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த ரிங்கிள்ஸு, அந்த போர்சஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். நமக்கு இருக்கிற அந்த பிம்பிள் வந்து அந்த ஸ்கார்ஸ் கூட நமக்கு நல்லா மறையும். நம்ம டேனு, அந்த டோன், ஸ்கின் டோன் எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் 3 டம்ளர் தண்ணி போட்டுக்குவோம். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். சூடாகிட்ட பிற்பாடு நம்ம வந்து ஃப்ளக்ஸீடை எடுத்து வச்சுருக்கேன் நான் 3 ஸ்பூனு. உங்களுக்கு எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி வந்து சூடாகிடுச்சு. அதுக்காக மேலே நம்ம 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கதை போட்டுக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதை நம்ம லைட்டாக கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும். அதில் ஒரு ஜெல் வரும், அந்த ஜெல் வந்து அடி பிடிச்சிரும். அதுக்காக நம்ம இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் நிறைய வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சரி, மேலே நம்ம அப்ளை பண்ணாலும் சரி, மெக்னீஷியம் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா கிளாஸி லுக் தரும். நமக்கு மெக்னீஷியம் இருக்கிறதுனால அந்த பிளாக் மார்க்கு, அந்த ரிங்கிள்ஸு இதெல்லாமே போயிடும். டேனு, டோனு எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடும். நல்லா கொதிக்குது. நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், பொங்கி வழிஞ்சிடக்கூடாது. இதில் வந்து விட்டமின் B6 இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஒமேகா 3 எல்லாமே நிறைய இதில் வந்து நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஃபேட்டை வந்து இது ரொம்ப குறைக்கும். ஆனால் நாம் இப்போ பண்ண போகிறது நம்ம வந்து ஃபேஸ்க்கு தான ஜெல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா ஸ்கின் வந்து கிளாஸி லுக் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இது நல்லா ஜெல் வரணும், வெளியே வரும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஒரு 5 to 6, 7 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா இது கொதிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேருந்து ஜெல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இது இன்னும் நல்லா ஊறி வரல, நல்லா வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை கொதிக்க விடுவோம். நல்லா ஜெல் வந்துடுச்சு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஜெல் வரணுன்ட்டு கெட்டியாக்கிட்டிங்கன்னா அது ஃபில்ட்ரே பண்ண முடியாது, அதுலேருந்து வராது. துணி போட்டு அதை பிழிஞ்சு எடுத்தால் கூட அது அந்த அளவுக்கு வராது, வேஸ்ட்டாக போயிடும் துணியிலே எல்லாமே. இந்த அளவுக்கு இருந்தால் இதுவே வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஆறுனோடனே நல்லா அந்த ஜெல் டைப்புக்கு வந்துடும். இது வந்து பொங்கும், பார்த்துக்கணும். பக்கத்தில் சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு செய்யாதீங்க. அதான் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சாலும், பொறுமையாக செஞ்சாலும் பரவாயில்ல. கொஞ்சம் அதை நிதானமாக செய்யுங்க. இப்போ நல்லா ஜெல் வந்துருச்சு. இதுலேருந்து தண்ணி நல்லா சுண்டிருச்சு.
3 டம்ளர் தண்ணி வச்சோம். இது வந்து ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் வரும், கெடாமல் இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஏர்டைட் பாட்டிலில் இல்லை பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஃபில்ட்ரு இல்லாட்டி வடிகட்டி அந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுனால இதிலே வடிகட்டலாம். ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா இதில் வடிகட்ட முடியாது. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். மீதி எல்லாம் வரும். ரொம்ப கெட்டியாகிடுச்சுனாக்கா உங்களுக்கு இந்த ஜெல் வராது, வேஸ்ட் ஆகிடும். இதை கூட நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா கூழ் மாதிரி அடிச்சுட்டு நம்ம வந்து இதை தலைக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. முடி நல்லா சாஃப்ட் வரும். நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் ஆகிறது, பொடுகு இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகும். இதை நம்ம உங்களுக்கு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதை அப்படியே மிக்சியில் விட்டு அடிச்சிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி ஹேர் பேக் எப்படி பண்ணுறது. இப்போது நம்ம அந்த வடித்து எடுத்த அந்த ஃப்ளக்ஸீடு இருக்கு இல்லையா, அந்த ஜெல் தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்கு அதை நம்ம இதை ஜாரில் போட்டுக்குவோம். இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, தூக்கி போட வேண்டாம். இப்போ இதில் நான் 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க, பெருசு வேண்டாம். இல்லை நான் சும்மா 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், உரிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் கெட்டி தயிராக 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு ஒன்று எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பட்டு போல் இருக்குது. இதை நம்ம வந்து தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஹேர் சாஃப்டாக இருக்கும், ஹேர் க்ரோத் நல்லா வரும். இப்போ இதில் வந்து நம்ம ஆனியன் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த ஆனியன் இல்லாமல் நம்ம இப்படியே நம்ம அரைச்சி கூட நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதே தயிர், அதே முட்டை வெள்ளைக்கரு, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துட்டதுனால தலைக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஆனியன் இல்லைன்னா நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். நல்ல லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த விதை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி குறைன்னு இருக்கும். அப்போ இது வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து ஸ்க்ரப் மாதிரிக்க இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதை இப்போ பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபேஸ்க்கு ஃபில்ட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ஜெல்லு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே அதை வந்து நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சுருந்தாலும் கூட எடுக்க முடியாது. பாருங்கள், நான் அந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிச்சோம்னா நீங்கள் 1 மந்த்து கூட யூஸ் பண்ணலாம், வீணாக போகாது. இப்போ இதை நம்ம ஜெல் இப்படி எடுக்கக்கூட முடியாது ஸ்பூனால். அதனால் நம்ம கொஞ்சமாக அப்படி எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு அப்படியே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸ்கின் வந்து நல்ல லுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் இது கூட தேன் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது கூட ஹனி கொஞ்சம் டர்மரிக்கு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா பாருங்கள், பார்க்கவே பளபளன்னு இருக்குது. இது டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிளாஸியாக இருக்கும் ஸ்கின்னு, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது வந்து டைமிங் இல்லை, இது ட்ரை ஆகிட்ட பிற்பாடு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 25 மினிட்ஸ் வைக்கலாம். அவங்கவுங்க பாடியை பொறுத்து இருக்குது. ஹீட் பாடியாக இருந்தால் நீங்கள் 1/2 அன் ஹவர் கூட வைக்கலாம். இல்லை கூலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ் வச்சாலே போதும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.